வெண்டிலேட்டரில் வைக்கும் அளவுக்கு செத்துக் கொண்டிருக்கிறது. தாவேகா அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடும் கண்டனம். குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்தால் மக்களை திரட்டி வீதியில் இறங்கி போராட திமுக தயங்காது என்றும் எச்சரிக்கை. தமிழ்நாட்டையே உலுக்கிய 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கு. கைது செய்யப்பட்ட இளைஞரை வருகிற ஜூன் 29ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க பூவிருந்தவள்ளி நீதிமன்றம் உத்தரவு. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிப்பு. மோசமான சூழ்நிலையில் தமிழ்நாடு உள்ளதாக லதா ரஜினிகாந்த் வேதனை. ராயபுரம், கன்னியாகுமரி, அம்பாசமுத்திரம் தொகுதிகளில் தாவேகா மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் வெற்றியை எதிர்த்து வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவு விசாரணை. நீட் தேர்வு முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரிக்கை. ராஜஸ்தான் மாநிலத்தில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி சார்பில் போராட்டம். கட்சித் தலைவர் அபிஜித் தீப்கே மீது மர்ம நபர்கள் நடத்திய திடீர் தாக்குதலால் பதற்றம். ஏப்பா உதயநிதி, நீங்கள் எத்தனை வருஷம்? 30 வருஷம் ஆண்டீங்க இல்லையா? 30 வருஷம் ஆண்டு தான் போராட்டத்துக்கு இப்போ வந்து குதிக்கிறீங்க. புது கட்சி ஓட்டு போட்டு வந்துக்கிறாங்க. சும்மா ஆகாசம் வந்து குதிக்கல. என்ன ஸ்டாலின், உங்களுக்கு மகனை வளர்த்திட்டு இருக்கிறீங்க, எப்படி பேசுறது இல்லையா? 30 வருஷமாக ஆண்டீங்க, உங்கள் ஒப்பனை ஆண்டாங்க கருணாநிதி, நீங்களும் ஆண்டீங்க. என்ன பண்ணிக்கிறீங்க? கடன் பண்ணி வச்சுட்டு போய்க்கிறீங்க ஐயா தமிழ்நாட்டுக்கு. 10வது எடப்பாடியுமே அண்ணா திமுக ஆடுறேன், ஜெயலலிதா ஆடுறாங்க, எம்ஜிஆர் ஆடுறாங்கன்னு அந்த ஆள் ஆடி ஜெயலலிதாவையும் கொண்டு போய் நியாயம் பேசி தெரியுதா அந்த எடப்பாடி? இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தால் தமிழ்நாட்டை எப்படி புது கட்சி எப்படி ஐயா காப்பாற்ற முடியும்? ஏதோ அவங்க வந்துருக்காங்க, கொஞ்சம் நாளைக்கு கொடுங்க, நீங்கள் ரொம்ப ஆடாதீங்க. எத்தனை கோடி 2 வங்கி பண்ணி வச்சு போய்க்கிறீங்க? எடப்பாடி கட்சியுமே திமுகவுமே. காங்கிரஸ் இதுக்கு முன்னால் ஆண்டு போனால் அணையெல்லாம் கட்டினாங்க. அதை காமராஜர் கட்டினார் அணையெல்லாம். நீங்கள் எந்த அணை கட்டிக்கிறீங்க? ஏன் வந்த ஒரு குழந்தை சத்துனா குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அது தாய் தப்புனா போலீஸ்காரர் மற்றவங்க எல்லாம் சேர்ந்து குழந்தைய பாதுகாத்து வச்சுக்கிறது. உள்ளே வளர்த்துறாங்களா? அப்படி பாதுகாத்துக்க மாட்டாங்களா? போலீஸு தான் பார்க்கணுமா? அரசாங்கம் தான் பார்க்கணுமா? என்ன நியாயம் பேசிட்டு இருக்கிறீங்க? அரசாங்கத்தையே சட்டத்தையே தலைகையில் திருப்பி போட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள். அதுலேயும் நீ குழந்தை போய் உங்களுக்கு என்ன செய்யா? அந்த அருமை வேறுமையில்லை. கொஞ்சம் கம்மி ஏறி ஒப்பன் பேசலையா?